ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த ட்ராமா என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஆக்சுவலி அந்த ட்ராமாவுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு இன்னொரு ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஜட்ஜு அப்படின்னா அது நம்ம ஹீரோ தான். ஏன்னா தப்பு பண்ணியிருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக அவன் தீர்ப்பை கொடுப்பான். அவங்க எந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கொலை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இவன் வந்து தீர்ப்பை கொடுப்பான், அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு. ஸோ இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது அவனுடைய லைஃப்ல. அது எந்த மாதிரி செகண்ட் சான்ஸ் அப்படின்னா, அவனுடைய லைஃப்ல 10 வருஷத்துக்கு பின்னாடி போற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படியே அவன் போனதுக்கு அப்புறம் அப்பையில இருந்து அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு ஒரு நல்லவனா வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த நேரத்திலேயே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய எதிரிகளும் உருவாகுறாங்க. அவங்க எல்லாருமே எதிர்த்து அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தகுந்த தண்டனை அவன் கொடுக்குறானா அப்படின்ற கதையை இந்த த்ரில்லிங், ஃபேண்டசி, லா இது எல்லாமே கலந்து காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக், அப்புறம் அந்த லைக் போடுற இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். அதுவும் கொடுத்தீங்கன்னா என் சேனல் வந்து நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்களுக்கு பயந்து அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்களா அவன் தேடிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ அப்படியே அவன் யாரையோ தேடி போயிட்டே இருக்கும்போது அங்கே குடிபோதையில் இருந்த ஒரு தாத்தா வந்து அவன் காலை பிடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு மரண பயம் வந்துடுது. ஸோ உடனே போட்டு அவர் அடி அடின்னு அடிக்கிறான். அப்புறம் அவர் காலை விட்டுறாரு. இவனும் பயத்திலே அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தன் கேப்லாம் போட்டு இருக்கான். அவனுடைய ஃபேஸ் தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ சாகிறதுக்கு தகுதியான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லி அவனுடைய கழுத்திலே சதக்குன்னு குத்தி அவனை அங்கேயே சாகடிச்சிடறான். உயிர் போற கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், இல்ல நான் இங்க இப்படி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவன் ஒரு பொண்ணை பத்தியும் யோசிச்சு பார்க்கறான். ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவளுக்கு இறுதி சடங்கு பண்ற அந்த போட்டோவை தான் இவன் நினைச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ துடிச்சு சாகுறான். ஸோ இது எந்த காலகட்டம் அப்படின்றது நமக்கு கிளியரா மென்ஷன் பண்ணல. பட் அப்படியே கட் பண்ணா அடுத்து 2035 காட்டுறாங்க. ஸோ இந்த வருஷத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு இருக்காப்ல. நல்லா ஜாலியா நியூஸ்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்ன நியூஸ்லாம் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போலாம் சரியான திருப்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க. காசை வாங்கிட்டு பெரிய ஆளுங்களுக்கு ஒரு மாதிரி திருப்பியும் ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி திருப்பியும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு போறான். ஸோ வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து குடிக்கும்போது அவனுடைய ஒய்ஃப் இப்போ வரைக்கும் பப்பர் பேண்ட் தூங்கிட்டு இருக்கா, எந்த வேலையுமே பார்க்காம. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு அங்கே டீலாம் போட்டு குடிப்பான். அப்பதான் அவன் எந்திரிச்சு வந்துட்டு தண்ணி குடிப்பாளா. ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் கூட மூஞ்ச பார்த்து கூட எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. எந்த வேலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹீரோ வந்து ஜட்ஜா இருக்கான். இப்போ ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக அவன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ போற வழியில அங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு கேன்சர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்காந்துட்டு இருப்பா வீல் சேர்ல. அவளை பார்த்துக்கிறதுக்காக அவள் பாட்டியும் பக்கத்திலே இருக்காங்க. ஸோ இது எதுக்கான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் கம்பெனி ப்ராப்பரான லைசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு அதை டச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேன்சர் வருதோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதோ கண்டிப்பாக வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் பாதுகாப்புக்காக அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அந்த கெமிக்கலில் அவங்கள வேலை பார்க்க விட்டதுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணும். இன்னும் நிறைய பேர் உயிருக்காக போராடிட்டும் இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும், அந்த கம்பெனியோட ஓனரை வந்து நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த போராட்டத்தில் எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட மதிக்கல. அப்படியே காரில் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீ அதை பற்றியும் கவலைப்படாதமா, கண்டிப்பாக அவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவாவது நம்ம காசு வாங்கிடலாம், இந்த மாதிரி நம்ம கேஸ் போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்காக வாதாடக்கூடிய அந்த வக்கீலும் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேலே இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொண்டு வருவேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குலைக்கிற நாய்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா இது இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கான், இவனை போய் ஹீரோன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோ திருந்துவாப்ல. ஸோ இப்படி இந்த ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை பற்றியும் யோசிச்சு பார்க்குறான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போராட்டம் ஒரு கம்பெனிக்கு எதிராக நடந்துட்டு இருந்திருக்கும். அப்போ அந்த போராட்டத்தை வந்து கிளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணியிருக்கான், நிறைய அடியாட்களை உள்ள இறக்கியிருக்கான். எல்லாருமே கட்டையும் கம்பியும் எடுத்துட்டு வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் அந்த போராட்டத்தில் இருக்கவங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோவும் ஒரு ஆளாக வந்திருப்பான். வந்து பார்த்தா அங்கே அந்த அடியாட்களில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவனுடைய அப்பாவை போட்டு அடிக்கிறான். ஆக்சுவலாக அவருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் இருந்திருக்காரு போல. அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கத்தும்போது அவர் அப்படியே அடி வாங்கி கீழே விழறாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு பென்சிலை வந்து ரொம்ப ஷார்ப்பாக சீவிட்டே இருக்கான். ஏன்னா அவனுடைய லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு சேடான மூமெண்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ ஏழைகள் எல்லாருமே அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கே. அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்காக நம்ம ஹீரோ மறுபடியும்
மறுபடியும் ஏழைகளுக்கு எதிராகவே இருக்கான், அதான் நல்ல நிலைமையில இருக்கான்ல, அவங்களுக்கு சாதகமாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதை இவன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ இவனுடைய பிளேஸ்லேருந்து அங்கே எந்திரிச்சு போகும்போது இந்த நீதி தேவதையோட சிலை இருக்கும்ல, அது கீழே விழுது. அதை பொறுப்பாக அவன் எடுத்து கூட வைக்க கிடையாது, ஒரு ஜட்ஜாக இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். உள்ளே போயிட்டு அவன் கோர்ட்டில் உட்காரும் போது இப்போ அப்படியே சீன் கட் ஆக இன்னொரு பக்கம் ஒரு 4-5 காரு ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேடியை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கிலாம் அவளுடைய டீம்மேட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நம்ம அந்த எஸ் குரூப்போட சேர்மேனை வந்து கைது பண்ணி ஆகணும், அவனை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவளுடைய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டே இருக்கு. ஆனால் அதை அவள் அட்டென்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவங்க எஸ் குரூப்போட சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை இப்போ கைது பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இவளுடைய ஹையர் ஆஃபீஸர் ஆல்ரெடி காசு வாங்கிட்டான். ஸோ அதனால தான் நம்ம வந்து அவங்கள எந்தவித என்கொயரியும் பண்ணக்கூடாது, எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாத அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணாம, நான் நேர்மையாக தான் இருப்பேன், என்கிட்ட சர்ச் வாரண்ட் கூட இருக்கு, நான் இன்னைக்கே போயிட்டு அவன் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் அலசி ஆராய்ச்சி அவன் எவ்வளோ பணத்தை அடிச்சிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா. அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு லாயராக இருக்கா. இந்த எஸ் குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சேர்மேன் வந்து மக்களுடைய பணம் நிறைய ஆட்டையை போட்டிருக்கான். ஸோ அந்த கேஸ்க்காக அவனை வந்து நம்ம கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவனுடைய கம்பெனிக்கு எவிடன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு போறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸரும் அந்த எஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறான், ஏய் இந்த மாதிரி நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, இப்போ சர்ச் பண்ணுறதுக்காக அங்கே வர சர்ச் வாரண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே எப்படியாவது அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து அந்த லாயர்ஸ் டீம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயினோட டீம் இந்த பக்கம் கரெக்டாக வராங்க. அந்த லாயர்ஸ் டீம் உள்ள வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் வாரண்ட்டை அந்த ஆஃபீஸர் கிட்ட காட்டுறாங்க. சரி ஓகே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனா அங்கே லிஃப்ட் இன்னைக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்லிடுறானுங்க. என்ன காமெடி பண்றீங்களா, மொத்தமாக 50 ஃப்ளோர் இருக்கு, எப்படி ஒரு ஃப்ளோருக்கு எங்களால் நடந்து போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், லிஃப்ட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இன்னும் நிறைய டாக்குமெண்ட் மேலே எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு போல, அதனால தான் இப்படி சொல்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட டீம் விடுற மாதிரி தெரியல. அவங்க டயர்ட் ஆகிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேயே ஏறிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த எஸ் குரூப் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட சீனியர் ஆஃபீஸர் வந்து ஒருத்தங்கிட்ட பேசியிருப்பான்ல, அவள் வந்துட்டு இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து இப்போ நம்ம சீனியர் ஆஃபீஸர் கிட்ட தான் பேசுகிறான். சார் நீங்கள் ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னீங்க, ஆனால் இந்த கேங்கில் எந்தவித பொண்ணுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த எஸ் குரூப் கம்பெனிக்கு நம்ம ஹீரோயினோட டீம் எல்லாருமே காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் நடுவில் வேறு ஏதோ ஒரு பாதையில் போயிருப்பா. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இன்னொரு கெமிக்கல் கம்பெனி மேலே கேஸ் போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸுக்கு நம்ம ஹீரோ தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வரான் ஜட்ஜா. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கால, அவளுக்கு வாதாடக்கூடிய அந்த லாயர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாரு, யுவரானர் அந்த கெமிக்கலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சோம். அதில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க பாதுகாப்புக்காக எதுவுமே கொடுக்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொடுமையை அவங்க பண்ணதுனால 24 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஏதோ இந்த பொண்ணு தான் கொஞ்சமாவது உயிருக்கு போராடிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த கம்பெனி எப்படியாவது இழுத்து மூட வைக்கணும். அதுவும் இல்லாம அந்த ஓனரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் காம்பன்சேஷனா பணம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது ரிட்டர்ன் பேசுவோம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே இந்த கம்பெனிக்காக வாதாடக்கூடிய இன்னொரு லாயர் கிட்ட வந்து பேசுறாரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்காக வாதாடுற லாயரும் வந்து சொல்லிட்டே இருக்காரு, சார் நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காக வாதாடக்கூடிய அந்த லாயர் இருக்கார்ல, ஸோ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்டே கூப்பிட்டு வந்திருக்கோம், அவர் அந்த கெமிக்கலை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு, அதில் நச்சுத்தன்மையாக இருக்க மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த சயின்டிஸ்ட்டும் பின்னாடி எழுந்து வராரு. ஸோ இவங்க எல்லாருமே காசை கொடுத்து ஒரு சயின்டிஸ்ட்டையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நம்ம ஹீரோவையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இவங்க தான் வின் பண்ண போறாங்க இந்த கேஸில் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எப்படி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒருத்திய கல்யாணம் பண்ணியிருக்கால, அவள் வந்து ஒரு பெரிய பணக்காரி. அவளுடைய அப்பா வந்து ஒரு பெரிய லா ஃபார்ம் வச்சிருக்காரு, அதுக்கு கீழே நிறைய ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஸோ அவருடைய லா ஃபார்மில் தான் இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஜட்ஜாக இருக்கான். இப்போ அதனால டேரெக்டாக அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் நம்ம ஹீரோவோட மாமனார் கிட்ட தான் போய் கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் எனக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்கா, ஸோ நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் எனக்கு சாதகமாக வர மாதிரி தீர்ப்பை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஓகே நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, அதுக்கப்புறம் என் மருமகனையும் பார்த்து கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த ஹீரோவுடைய மாமனாருக்கும் காசு கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஹீரோக்கிட்டையும் தனியாக பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி காரில் வந்துட்டு நீ அந்த கேஸை மட்டும் கொஞ்சம் எனக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நஷ்டஈடாக கூட கொஞ்சம் பணம் கொடுத்துட்றேன், ஆனால் என் கம்பெனிக்கு எந்தவித பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கெல்லாம் எந்தவித நஷ்ட பணமும் நம்ம கொடுக்க வேணாம், அதையும் என்கிட்டே கொடுத்துருங்க, நான் நீட்டாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் பேசியிருப்பான். அந்த கம்பெனியோட ஓனரே வந்து ஒரு அரக்க
மாதிரி தான். அவன் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்து பேசுகிறான். அவனுக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது, என்னடா இது, இவன் என்னை விட மோசமான ஆளாக இருப்பான் போல, பணவெறி பிடிச்சவனாக இருப்பான் போலயே அப்படின்ட்டு. இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கம்பெனி மேலே எந்தவித தப்பும் கிடையாது, எவிடன்ஸ்லாம் அவங்க மேலே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்தவித தண்டனையும் கொடுக்க முடியாது. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்ததுக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றான். ஸோ அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இது இப்படி மனசாட்சியே இல்லாமல் தீர்ப்பு கொடுத்துருக்கான், அட்லீஸ்ட் காம்பன்சேஷனுக்காவது அந்த பொண்ணுக்கு ஏதாவது காசு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்த மக்களாலேயும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியல. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ அவள் நடுவுலேயே வேற ஏதோ ஒரு பக்கமாக போயிருப்பாள்ல. ஆக்சுவலாக இவன் வந்து எஸ் குரூப் அப்படின்ற வேற ஒரு கம்பெனியை தான் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பா. அந்த கம்பெனிக்கு போயிருந்தா கண்டிப்பாக எவிடன்ஸ்லாம் அழிச்சிருப்பானுங்க, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட சிஓ இன்னொரு இடத்துல இருப்பான். அவனுடைய பிளேஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி இவ எடுத்துட்டா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் படிக்கட்டில் ஏறிட்டு இருப்பாங்கல்ல அவளுடைய டீம்மேட்ஸ்லாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஸ் குரூப்போட சேர்மன், அதாவது அந்த ஓனரை வந்து பிடிச்சிட்டானுங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சர்ச் ஃபார்மையும் கொடுக்குறாங்க, உங்களுடைய இடத்த வந்து நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 50 ஃப்ளோராக இவங்க படிக்கட்டில் ஏறி ஸ்லோவாக வந்திருப்பாங்கல்ல. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோடைய மாமனாரை காட்டுறாங்க. அவர்கிட்ட தான் வந்துட்டு இப்போ அந்த எஸ் குரூப்போடைய கேஸ் வருது. ஸோ இவருடைய லா ஃபார்முக்கு இந்த கேஸ் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக பணம் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆட்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டு பயங்கர கோவத்தோட ஒரு மாதிரி ஜாகிங் போயிட்டே இருக்கான். ஏன்னா அவன் பண்ணுறதுலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றது அவனுக்கே தெரியல. ஆனால் பணத்துக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோவம் அவனுக்கு இருக்கு. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்துட்டு அங்கிள் இந்தாங்க தண்ணி குடிங்க, ரொம்ப உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது அவன் அதை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நல்ல பையனாக இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து அவன் ஓடி போகிறான். நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நியூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இவன் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டு வந்திருப்பான்ல, ஆனால் அந்த கம்பெனினால் பாதிக்கப்பட்ட பொண்ணு மெடிக்கல் செலவுக்கு கூட இதுக்கப்புறம் எங்ககிட்ட காசு இல்லை, இந்த நிலைமையில பாட்டி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்குவாங்க, இல்லை வேலைக்கு போய் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தற்கொலையே பண்ணிட்டா அந்த ஹாஸ்பிட்டலோட மாடிக்கு போயிட்டு. ஆனால் இதை பார்த்து கூட நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை, கண்ணே கலங்கல அவனுக்கு. நான் என் வேலைக்கு தான்ப்பா பார்த்தேன், காசுக்காக நான் கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த டைம்லைனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளாக இருந்திருக்கான் அப்படின்றது நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இப்போ அடுத்த சீனில் அந்த பொண்ணுடைய ஃபியூனரல் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீனில் சாக போகிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்த மாதிரி இருக்கும். எனிவேஸ் இப்போ இந்த டைமில் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களுக்காக வாதாடி இருப்பார்ல ஒரு நல்ல லாயர், அவரும் பார்த்தீங்கன்னா மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, உங்கள் பேத்தியோடைய நீதியை என்னால் வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அழுதுகிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் பாவம், அவங்க அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அது பணமாக கிடையாது, நிறைய பாண்டாக கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையுமே அவன் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனுடைய ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. என்ன நீ வழக்கமாக இங்கெல்லாம் வரமாட்ட, இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை, அதனால தான் ஏதோ என்னால் முடிஞ்ச கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன், போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து இவளை சுத்தமாக பிடிக்காது. அதாவது பொண்டாட்டின்னு தான் பேர், ஆனால் இவ கூட என்றைக்குமே வந்து அவன் க்ளோஸாக இருந்ததே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் என் அம்மாவுக்கு பிடிக்காது, நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, நான் வாங்கி கொடுக்குறது தான் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும், இல்லை அப்படின்னா இதை தூக்கி குப்பையில் போட சொல்லு, இல்லை விற்று காசு வாங்கிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறா. ஏன்னா இவளுடைய அப்பா தான் ஒரு பெரிய பணக்காரராச்சே. ஸோ அதனால தான் அந்த திமிரில் இப்படி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டா இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு அவனுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே அவங்க பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிள்ளைய வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் தான் என்னோட பிறந்தநாள் வருதோன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் தானே ஓ மூஞ்சை பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு பாவப்பட்ட பொண்ணுக்கு தேவையான நீதியை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பாவியை போய் நான் என் வயிற்றுல பெற்றிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோ இப்படிப்பட்ட தீர்ப்புலாம் கொடுக்கறது சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இப்படி ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய ஃபியூனரலுக்கு போயிட்டாவது நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது ஹீரோ பிடிச்சி தடுக்கிறான். அம்மா இல்லைம்மா நீங்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே போனீங்கன்னா உங்களை ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, அதுதான் இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு ஒரு பாவ மன்னிப்புனா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு அப்படி போகும்போது அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும் போல், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹின்னைலரை பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. இருந்தாலும் அவன் கொடுக்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அவனுடைய மாமனார் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்குடா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவனுக்கு கடுப்பாக தான் இருக்குது, அவனுடைய அம்மா கிட்ட இந்த ஹின்னைலரை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு போகிறான்.
ஸோ இப்போ அவனுக்கு அந்த எஸ் குரூப்போடைய கேஸ் தான் வந்திருக்கு. அதாவது அந்த எஸ் குரூப்போட ஓனர் அங்கே உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கூட இன்னைக்கு காலையில் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்லாம் தேடி அந்த கம்பெனிக்கு போயிருப்பாள்ல, அந்த கேஸ் தான் இது. இப்படி இவங்க ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அந்த இறந்து போன பொண்ணோட ஃபியூனலுக்கு போகும்போது அந்த பாட்டியை அவங்கள நோட் பண்ணி பயங்கரமாக திட்டுறாங்க. சட்டையெல்லாம் பிடிச்சி அடிக்கிற மாதிரி வராங்க. நீ எதுக்காக நீங்க வந்த? செத்ததுக்கு அப்புறமும் என் பேத்தியை நிம்மதியாக விடவே மாட்டீங்களா நீங்க? உன் பையன் என் பேத்தியை உயிரோடு இருக்கும்போதே சாகடிச்சிட்டான். இப்போ நீ அவ இறந்து போனதுக்கு அப்புறமும் சாகடிக்க வந்திருக்கியா என்ன? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட திட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் என் பையன் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது இப்போ இந்த மன்னிப்பை வச்சு என் பேத்தியை மறுபடியும் கொண்டு வர முடியுமா என்ன? என் பேத்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவை அந்த எஸ் குரூப்போட ஓனரும் அவனுடைய மாமனாரும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல. இப்போ 3 பேரும் ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் சரக்கு ஊற்றி குடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த கேஸை நீட்டாக முடிச்சு கொடுத்துருப்பா எங்கள் பக்கம் வர மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு இங்கே ஃபுல்லாக மைண்டே இல்லை. அவன் முழுக்க அவன் அம்மாவை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கடைசியாக அவங்க போகும்போது இன்னையில வேறு எடுக்காமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது மூச்சு விட்டுறதுல ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அதை பற்றியே அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அவனுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் மூச்சு திணற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அந்த டைமில் யாரோ ஒருத்தங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் அதை அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ கடைசியாக தான் தெரிய வருது நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்புலன்ஸில் கூட்டு போயிருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ உடனடியாக அவனுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஆனால் அங்கே அவன் போய் பார்க்கும்போது அவங்களுடைய உயிர் பிரிகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, இந்த சட்டத்தில் வந்து ஒரு பெரிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இவனை. இப்போ நம்ம ஹீரோவுடைய மாமனார் வந்து ஒரு சின்ன அகாடமி மாதிரி ஒன்று வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் வந்து ஒரு சில ஜட்ஜை வச்சிருக்காரு. அதுக்கு கீழே தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அது மூலமாக தான் அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திலேயே நிறைய ஜட்ஜுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிகாரின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட யார் யாருக்கு எந்தெந்த கேஸை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இவர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு, எல்லாமே ரெடி இல்லை, நாளைக்கு அந்த எஸ் குரூப்போடைய கம்பெனி கேஸ் நடக்க போகுது, ஜட்ஜெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல, அந்த எஸ் குரூப் சாதகமாக தானே பேசுவான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவனும் சொல்கிறான் அந்த அசிஸ்டண்ட்டும், ஆமாம் சார் நம்ம ஜட்ஜெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியாச்சு, கண்டிப்பாக எஸ் குரூப்புக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த எஸ் குரூப்போட ஓனர் இந்த ஹெட்டையே பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டான். ஸோ இந்த ஹெட் தான் நம்ம ஹீரோவுடைய மாமனார் கிட்ட இந்த கேஸை பற்றி தெரியப்படுத்திருக்கான். நம்ம ஹீரோவோட மாமனாரும் இந்த கேஸை வந்து நீ முடிச்சு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் ஹீரோவும் நாளைக்கு அந்த எஸ் குரூப்புக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல போகிறான். ஸோ இந்த ஹெட்டோடைய பேரை நம்ம காங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் வந்து விசாரணை ரூமில் ஒருத்தனை விசாரிச்சுட்டு இருக்கா. அவள் வேற யாரும் கிடையாது, அந்த எஸ் குரூப்போட ஓனரை கைது பண்ண முடியல அப்படின்னாலும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஇஓவை வந்து ஆதாரத்தோட கைது பண்ணியிருப்பாள். அவங்ககிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்கா. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் தானே நிறைய காசு மோசடிலாம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க, எங்ககிட்ட இப்போ கொஞ்சம் எவிடன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதில் முழுக்க உங்கள் ஓனரும் இன்வால்வ் ஆயிருக்காருல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறா. ஆனால் அவன் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியல. கட் பண்ணால் அடுத்த சீனில் இவனை பார்க்கறதுக்காக வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்பூனில் ஒரு மாத்திரை இருக்குது, அதாவது விஷ மாத்திரை போல். ஸோ அதை சாப்பிட்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய உன் குடும்பம் ஏதாவது ஆயிரும்பா, அதனால சாப்பிட்டுட்டு நீயே பார்த்து நிம்மதியாக போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றதே தெரில. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் காரில் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அவளுடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, டேய் இன்னைக்கு இந்த எஸ் குரூப்போட கேஸை எந்த ஜட்ஜ் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது அவன் ரொம்பவே மோசமானவனாக இருக்கான். இப்போ கடைசியாக கூட ஒரு கெமிக்கல் கேஸில் அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனருக்கு சாதகமாக சொல்லியிருப்பான், அதனால ஒரு குழந்தை கூட செத்து போயிருப்பாள்ல, அது எல்லாமே இவன் பண்ணது தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, அந்த மனசாட்சி இல்லாத மிருகமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவனே தான், அவனை எல்லாருமே பணக்காரங்களோட அடிமை நாயின்னு கூட சொல்லி கூப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பணம் கொடுத்தா அவன் எல்லா வேலையுமே பார்ப்பான். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே இல்லை, அவள் தான் கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற அளவுக்கு அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ சம்பாரிச்ச அந்த பாண்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய அப்பாவோட இடத்துக்கு தான் கொண்டு போய் வைக்கிறான். ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அவனுடைய அப்பா அந்த போராட்டத்தில் சாக கிடையாது, ஆனால் அவருடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய மறந்துருச்சு. இப்போ அப்படியே ஜன்னலை பார்த்து உழப்பறிச்சிட்டு இருக்காரு, என் பையன் வந்து ஜட்ஜ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டை உள்ளே வச்சுட்டு இருப்பான். ஸோ அவன் இல்லீகலாக சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்து வைப்பான் போல. நிறைய பணம், தங்க கட்டி இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அந்த இன்னலர் இருக்கும்ல, அதையும் கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். தோ லைட்டாக தான் வருத்தப்படுற மாதிரி தெரியுது அவன் அம்மா இறந்து போனதுக்கே. அப்புறம் அவன் அப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்பா நான் எப்பயோ ஜட்ஜ் ஆகிட்டேன்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படி அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்து மீட் பண்ணுறா. நீங்கள் தானே அந்த ஜட்ஜு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கண்டுக்காத மாதிரி போகிறான். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறா, இதுக்கு முன்னாடி அந்த கெமிக்கல் கம்பெனியில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது அதே மாதிரி தானே இப்போ அந்த எஸ் குரூப்புக்கும் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனிலாம் பண்ணக்கூடிய மோசடிகளை பற்றி தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவள் பயங்கரமாக கேள்வி
சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதை இதை பற்றியுமே கண்டுக்கல. அப்படியே அவன் அப்பாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துல சுற்றி காட்டிட்டு இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஸ் குரூப்புக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வருவான். அப்படி வரும்போது அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க. சார் இந்த டைமாவது நீங்கள் உண்மையான தீர்ப்பை கொடுப்பீங்களா இல்லை பணத்தை வாங்கிட்டு அந்த கம்பெனிக்காக நீங்கள் தீர்ப்பு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது ஒரு லேடி கீழெல்லாம் விழுறாங்க. அப்போ அவங்கள தூக்கி கூட விடாமல் நான் எப்பயுமே நேர்மையான தீர்ப்பு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்லிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது வழியிலேயே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறா. இங்கே பாருங்க நீங்கள் ஒழுங்கான தீர்ப்பை கொடுக்கணும், இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், பாருங்க என்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று காட்டுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. நீ ஏன் எப்படியாவது இந்த கேஸில் அந்த எஸ் குரூப்போட ஓனரை மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்க, உனக்கும் அவருக்கு ஏதாவது பர்சனல் வஞ்சன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அவ்வளோதான், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு காப்பி இருக்குது, வேணும்னா நீங்களும் இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கும் புரியும் தப்பு உண்மையாகவே யார் மேலே இருக்குன்ட்டு, தயவு செஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டு தீர்ப்பு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவன் ரூமில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் வந்து ஹீரோ என்ன மாதிரியான தீர்ப்புலாம் எழுதுறான் அப்படின்றத சும்மா பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்கிறான். இவன் நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற மாதிரி தெரியல, ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன யோசிச்சானே தெரியல. இதுக்கப்புறமும் இந்த ஜட்ஜு தொழிலும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜினாமா கடிதத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இதை உங்கள் மாமனார் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அந்த அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு மாதிரி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு. என்னப்பா முடிவு பண்ணிட்டியா, நாளைக்கு திருப்பலாம் கரெக்டாக சொல்லிடுவல அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி சும்மா நம்ம ஹீரோ இப்போ வந்து பேசிட்டு போயிடுறான். சாரி நம்ம ஹீரோ இன்னைக்கே திருப்பி சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அது அடுத்த நாள் போல. ஸோ இப்படி நம்ம ஹீரோ இவர்கிட்ட பேசிட்டு போகும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மாமனார் கால் பண்ணி ஹீரோவை கூப்பிடுறாரு. அவனும் அங்கே போவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோவுடைய மச்சான் இருக்கான், அதாவது அவன் ஒய்ஃபுடைய தம்பி. ஸோ இவனும் வந்து ஒரு லாயராக தான் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வேணும்னே வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஹீரோவை வந்து மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு வாங்கிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட மாமனார் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, என்ன தைரியத்தில் நீ ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்க? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை பார்த்து அதான் கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த மயிராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் எப்போ போக சொல்கிறேனோ அப்போ தானே நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இந்த ஒரு கேஸை மட்டும் நீ பார்த்துட்டு போகணும் என்ன, அதுக்கான காசை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாரு. அதுவும் ஏதோ பாண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக அதை நம்ம ஹீரோ வாங்கிக்கும் போது இந்த மச்சாங்காரன் வேற சும்மா இல்லாமல் அப்பா இவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, பேசாமல் இவனை அறுத்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா நானும் பார்த்துட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் எடுத்து அடிக்கிறதுக்கே போயிடுறான். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பேசினேன், உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் தானே, உன் பொண்ணுக்கு நானே கொடுத்துட்றேன், இதுதான் என்னோட லாஸ்ட் கேஸ், இதுக்கு மேலே என்ன டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அவனுடைய ஒய்ஃபும் நடந்து வந்துட்டு இருப்பா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாமா எல்லாருமே கேட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு வேணும்னா நீ தனியாக பெற்றுக்க, என்கிட்டலாம் கேட்காத, என்ன திமிரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது அப்படிதான் இனிமேல் பேசுவேன், உனக்கு என்ன டைவர்ஸ் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகே இவன் வந்து போகிற ஐடியாவில் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் அவங்கள ஈஸியாக விட்டுற முடியாது, நானும் டைவர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும், நான் என்னைக்கு கொடுக்குறனோ அது வரைக்கும் நீங்கள் வெளியிலே கடங்க, வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறா. போடி உங்ககிட்டயும் உங்கள் அப்பங்கிட்டையும் மட்டும் தான் சொத்துலாம் இருக்குதா என்ன, என்கிட்டயும் இருக்குது, நான் அதை வச்சு நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பார் ஒன்று இருக்கும்ல அங்கே வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டே இருப்பான். அவன் அம்மா இறந்து போனது, அப்புறம் ரீசெண்டாக பணம் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்காக இவன் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பான்ல அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவனுக்கு பிடிக்காதவனுங்களாம் சில பேர் அங்கே இருக்கானுங்க. அவனுங்க வேற இவனை பார்த்து இவன் தாண்டா அது அப்படின்னு சொல்லி போட்டு அடி அடிக்கிறானுங்க. அவனுங்களும் போதையில் தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோவை நல்லா அடிச்சுட்டு அவனுங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா பைத்தியகாரனாட்ட சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி வாயிலெல்லாம் ரத்தம் ஓடிட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ட்ரெயின் வேற ஓடுது. அந்த ட்ரெயின் சவுண்டை கேட்கும்போது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருப்பாள்ல அதுக்கப்புறமேட்டு இவன் அம்மா இறந்து போனது, இது எல்லாமே அவனுக்கு பயங்கரமாக மண்டையில் ஓடி வலிக்க ஆரம்பிக்குது. கிறுக்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு தான் ஜட்மெண்ட் டே. இன்னைக்கு நம்ம ஹீரோ அப்படியே கெத்தாக வந்து அவன் சீட்டில் உட்காரும்போது அந்த எஸ் குரூப்போட ஓனர் இருக்கான்ல அவனும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருப்பான். ஏன்னா அவனுடைய கேஸ் தானே இன்னைக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்ச மேனிக்கு தான் இருப்பான். கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் நம்ம ஹீரோ அவனை எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன்டா, உனக்கு எதிரான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, நீ தான்
தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறா. என்ன இது, நான் இன்னும் வாதாட கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவன் இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை. அப்புறம் அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான், கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்கான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ் குரூப்போட ஓனர். அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜுங்களோட ஹெட்னு சொல்லி ஒருத்தனை சொல்லியிருப்பான்ல காங் அப்படின்ட்டு, அவனும் பார்த்துட்டு பயங்கர காண்டில் அங்கிருந்து போறான். இவனை மாதிரியான ஆளுங்களை நம்பினது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவன் ரூம்ல போய் உட்காரும் போது ஃபர்ஸ்ட் அவன் மாமனார் கால் பண்றாரு. டே பண்ணாடா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது, யோ உன் லா ஃபார்ம்ல இதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க போறது கிடையாது, அதே மாதிரி உன் பொண்ணையும் டைவர்ஸ் பண்ண போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃபும் கால் பண்றா. அவளும் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு திட்டும்போது, அப்படின்னா நான் விட்டுட்டு போடி பைத்தியக்காரி, நான் உனக்கு தேவையான அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன், சைன் பண்ணி அனுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறான். ஸோ இத்தனை வருஷமா நம்ம ஹீரோக்குள்ள இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ போயிடுச்சு அவனுக்கு. ஏன்னா இப்போ அவன் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. அதுக்கப்புறமேட்டு கட் பண்ண அடுத்த சீன்ல அவன் யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ண குற்றத்துக்காக இப்போ கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். நான் அந்த கொலையை பண்ணல, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கொலைகாரனா ஃப்ரேம் பண்றாங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுதுகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.